வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெற உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. தொடக்க கல்வி தாய்மொழியில் இருக்க வேண்டும். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. டெல்லி சென்ற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சோனியா காந்தி, ராகுல் காந்தியுடன் சந்திப்பு. மாஸ்கோவில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து ரஷ்ய அரசிடம் கனிமொழி கருணாநிதி தலைமையிலான நாடாளுமன்ற குழு விளக்கம். காசாவின் குழந்தைகள் கூட எதிரிகள்தான் என இஸ்ரேல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மோஷே பேக்லின் சர்ச்சை பேச்சு. உலக நாடுகளிடையே அதிருப்தி. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்க உள்ளதால் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தலைநகர் டெல்லியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். நடப்பு நிதியாண்டிற்கான நிதி ஆயோக் கூட்டம் தலைநகர் டெல்லியில் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில முதலமைச்சருக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அந்த வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லி விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மேளதாளங்களுடன் திமுகவினர் வரவேற்பு அளித்தனர். அப்போது டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, கலாநிதி வீரசாமி, ஜெகத் ரட்சகன், திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து மலர்கொத்து வழங்கி வரவேற்றனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று தமிழகத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடக்க கல்வி தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்கிற கொள்கையை நடைமுறைப்படுத்தும்படி அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தில் தென்கானல் மாவட்டம் காமாக்கியா நகரில் கேந்திர வித்யாலயா பள்ளியை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேசிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் முழுவீச்சில் நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டில் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 100 விழுக்காடு நடைமுறைப்படுத்த முடிவு செய்துள்ளதாகவும் தொடக்க கல்வி தாய்மொழியிலேயே இருக்க வேண்டும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். மேலும் சிபிஎஸ்இ பள்ளிகள் எந்த மாநிலத்தில் இருக்கின்றனவோ அந்தந்த மாநிலங்களில் குழந்தைகளுக்கு தாய்மொழியில் தொடக்க கல்வியை கற்பிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நாளை நடைபெற உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்தித்தார். நடப்பு நிதியாண்டிற்கான நிதி ஆயோக் கூட்டம் தலைநகர் டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றார். இந்நிலையில் டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்தார். இது மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. அதேவேளை தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி இடையேயான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாஸ்கோவில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து ரஷ்ய அரசிடம் கனிமொழி கருணாநிதி தலைமையிலான நாடாளுமன்ற குழு விளக்கம் அளித்தது. திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் ரஷ்ய கூட்டாட்சி கவுன்சிலின் வெளிநாட்டு விவகாரங்கள் குழுவின் துணைத் தலைவர் ஆண்ட்ரை டெனிசோவின் தலைமையில் மாஸ்கோவில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து ரஷ்ய அரசிடம் கனிமொழி கருணாநிதி தலைமையிலான நாடாளுமன்ற குழு விளக்கம் அளித்தது. மேலும் பயங்கரவாத இயக்கங்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவளித்து வருவதை குறித்து கனிமொழி கருணாநிதி எடுத்துரைத்தார். ஆலோசனை கூட்டத்தில் இந்தியாவின் ரஷ்ய தூதர் வினய்குமார் மற்றும் பல முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காசாவின் குழந்தைகள் கூட எதிரிகள்தான் என்று இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் மோஷே பேக்லின் தெரிவித்துள்ளது உலக நாடுகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
காசா மீதான தாக்குதலை எதிர்த்து இஸ்ரேலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி ஒரு விவேகமான நாடு எப்போதும் பொதுமக்களுக்கு எதிராக போரிடாது, பொழுதுபோக்கிற்காக குழந்தைகளையும் கொள்ளாது, பெருமளவிலான மக்களை இடம்பெயர செய்யாது என்றும், இவ்வாறான ஒரு நாட்டை ஆளும் திறனற்ற மற்றும் பழிவாங்குதல் குணமானது நமது வாழ்வாதாரத்தையே ஆபத்தில் ஆழ்த்திவிடும் என்றும் இஸ்ரேல் அரசை விமர்சித்தது. இதனையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் மோஷே பேக்லின் பேசினார். காசாவில் ஒரு குழந்தை கூட இருக்கக்கூடாது என்றும், நாங்கள் காசாவை ஆக்கிரமித்து அங்கு குடியேற வேண்டும் என்றும், இதனை தவிர வெற்றி என்பதற்கு வேறெதுவும் இல்லை என்றும் மோஷே பேக்லின் தெரிவித்தார். இந்நிலையில் மோஷேவின் இந்த கருத்திற்கு பல்வேறு தரப்பினரிடையே பெரும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 2 தினங்களில் துவங்க உள்ள நிலையில் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 2 தினங்களில் துவங்குவதற்கான வாய்ப்புள்ளது என்றும், அதே சமயத்தில் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் பருவமழை பரவுவதற்கான வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. நேற்று தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது என்றும், இது வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடையக்கூடும் என்றும், மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற 27ஆம் தேதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனால் 23ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், இதேபோன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எண்ணூர் தாழங்குப்பத்தில் மருத்துவ வசதி கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் சமூக பாதுகாப்பு நிதியின் மூலம் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு எண்ணூர், தாழங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மீனவ கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களின் மருத்துவ சேவைக்காக ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி பங்கேற்று ரிப்பன் வெட்டி பலூன்களை பறக்கவிட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மருத்துவ வசதி கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை துவக்கி வைத்தார். ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியில் உள்ளனர். நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீரசாமி, திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர், BCL நிறுவன அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் சிகு தியாகராஜ், மெர்சி டயானா தம்பதியரின் மகன் தமிழ் கோமகனின் பிறந்தநாள் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று தமிழ் கோமகனை வாழ்த்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் ஒன்றிய செயலாளரும் தற்போதைய ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலருமான சிகு தியாகராஜ், மெர்சி டயானா தம்பதியரின் தவப்புதல்வன் தமிழ் கோமகனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் பங்கேற்று முதலாவது பிறந்தநாள் காணும் தமிழ் கோமகனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக விழாவில் பங்கேற்க வந்த சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் கோமகன், மேனகா தேவி கட்சி தொண்டர்களுடன் மேளதாள வாத்தியங்களுடன் சிறப்பான வரவேற்பளித்தார். விழாவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செங்காடு தினகரன், பொருளாளர் மாத்தூர் மூங்கிலால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தேவராஜ், கிலாய் பிரேம், சுடர்வாளவன், ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கருமா கலை வடிவம், கண்டிவாக்கம் விஜய், ஒன்றிய துணை செயலாளர் கருமா ராமு, தேவேந்திரன், இன்பசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தமிழ் கோமகனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் கோமகன், மேனகா தேவிக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், பொதுமக்களுக்கும் சிகு தியாகராஜ், மெர்சி டயானா தம்பதியினர் நன்றி தெரிவித்தனர். குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட 28வது வார்டில் ரூபாய் 10 லட்சத்தில் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலைக் கடையை சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் திறந்து வைத்தார்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட 28வது வார்டில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சத்தில் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு 28வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் அரசு தலைமை தாங்கினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நியாய விலை கடையை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து திறந்து வைத்தனர். அதன் பின்னர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினர். இதில் நகர்மன்ற உறுப்பினர் அரசு கோபாலகிருஷ்ணன், சிட்டிபாபு மற்றும் வட்ட வழங்கல் அலுவலர் பிரகாசம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் பாஜக தலைவரும் தற்போதைய மகாராஷ்டிரா மாநில ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலுக்கு தமிழக முன்னாள் பாஜக தலைவரும் தற்போதைய மகாராஷ்டிரா மாநில ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணன் வருகை புரிந்தார். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சிறப்பான வரவேற்பு அளித்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னாரை தரிசனம் செய்தார். அவருடன் சென்று நயினார் ஸ்ரீ நாகேந்திரன் திருக்கோவிலில் சிறப்பு பற்றி விளக்கினார். அடுத்த ஜூலை 16ஆம் தேதி கோர்ட்டு திறக்கும். கோர்ட்டு திறக்கும் அடுத்தால என்ன இறுதி தீர்ப்பு என்ன சொல்றாங்க பொறுத்து தான் நம்ம அதை கருத்து சொல்ல முடியும். தமிழக அரசு வந்துட்டு 2500 கோடி ரூபாய் வழங்கணும்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த கல்வி நீதிக்காண்டி, அதாவது நம்ம திமுக அரசாங்கம் வந்து இப்பொழுது 4 வருஷம் முடிய போடிய சூழ்நிலை. தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதுவுமே செய்யலை இதுவரை. 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க. ஓட்டுக்காக தான் அதை கொடுத்தாங்க. ஓட்டுக்காக தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க தவிர வேறு அவங்க எதுக்காக மக்களின் நலன் கருதி எந்த விஷயங்களும் செஞ்ச மாதிரி தெரியல. உங்களுக்குலாம் தெரியும், சொத்து வரி உயர்வு இப்போ எவ்வளோ கூடியிருக்கு. 300% சொத்து வரியை கூட்டியிருக்காங்க. மின்கட்டண உயர்வு வந்து அறிவிக்கப்படாமலே ஒவ்வொரு ஆண்டுதோறும் 6% கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு பால் விலை கூடியிருக்கு. இதெல்லாம் மக்கள் மீது சுமத்துக்கிற ஒரு சுமையாகத்தான் இருக்குது, வரி சுமை இது. ஆக இதெல்லாம் தேர்தல் காலத்தில் தான் இன்னொரு முடிவு பண்ண முடியும். நொலம்பூர் பகுதியில் பூங்காவில் படுத்துறங்கியவரை தாக்கிவிட்டு செல்போனை பறித்து சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ராகுல் என்பவர் முகப்பேர் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இவர் வேலை முடிந்தவுடன் நொலம்பூர் அருகே உள்ள ஏரி பூங்காவில் படுத்து உறங்கியுள்ளார். அப்போது அதிகாலையில் அங்கு வந்த நபர் ஒருவர் ராகுலை தாக்கிவிட்டு அவரிடமிருந்து செல்போனை பறித்து சென்றார். இதனையடுத்து நொலம்பூர் காவல் நிலையத்தில் ராகுல் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை செய்து வந்த நிலையில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த நேமிநாதன் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து வழிப்பறி செய்யப்பட்டு ராகுலின் செல்போனை பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் நேமிநாதனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பல்வேறு ஊராட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் அலுவலர் வசந்தி, வல்லம் வருவாய் ஆய்வாளர் முரளி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தேவி தர்மா, தத்தனூர் ஊராட்சி மன்ற தலைவர் புருஷோத், மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா வெங்கடேசன் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். சிறுமலைப்புதூரில் பட்டா கத்தியுடன் திரியும் நபர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலைப்புதூரில் பட்டப்பகலில் பட்டா கத்தியுடன் திரிந்த நபர்களை கண்டித்தும் மதுக்கடைகளை மூடக்கோரியும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சிறுமலைப்புதூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கத்தியுடன் திரியும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சி திட்ட பணிகளை மேயர் மகேஷ் துவக்கி வைத்தார்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 25வது வார்டில் தளவாய் தெருவில் ரூபாய் 14,50,000 மதிப்பீட்டில் புதிய நூலகம் அமைக்க மேயர் மகேஷ் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து 48வது வார்டிற்கு உட்பட்ட இடலாக்குடி லாலாவிளை தெருவில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை மேயர் மகேஷ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் பியாஷா, மாநகர செயலாளர் ஆனந்த், வட்ட செயலாளர் அன்சாரி, இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் அகஸ்தீசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திடீரென விலகிய கோவை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த வைஷ்ணவி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிர்வாகிகள் நியமனம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் நிர்வாகிகள் நியமனம் குறித்து கட்சியினர் பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு பிரபலமடைந்த கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வைஷ்ணவி அக்கட்சியிலிருந்து விலகுவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். இந்த நிலையில் திடீரென தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகிய வைஷ்ணவி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். நான் வைஷ்ணவி கவுண்டம்பாளையம் பகுதியிலேருந்து தாவேக்கால ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிட்டு இருந்தேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்தோம். ஆனால் அதிருப்தி தான் எங்களுக்கு மிச்சம். யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சுத்தமாக அவங்க ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன். மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகம் வழியாக என்னோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிறேன். ராமானுஜர் ஒழித்து வர்க்க பேதங்கள் மீண்டும் வைணவ மதத்தில் ஊடுருவ தொடங்கிவிட்டதாகவும் அதை மீண்டும் ஒழிக்க வீர வைஷ்ணவம் 2.0 என்ற பிரச்சாரத்தை மக்களிடையே கொண்டு செல்ல இருப்பதாகவும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்து மகாசபை நிறுவனர் வீர் வசந்தகுமார் தெரிவித்தார். வைஷ்ணவ மதத்தில் உள்ள முரண்பாடுகள் தொடர்பாக சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தென் பாரத இந்து மகாசபை நிறுவனர் வசந்தகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வைஷ்ணவ மதத்திற்குள் உள்ள வர்க்கங்களும் வேதங்களும் முள் செடி போல் வைஷ்ணவ மதத்தையே பிரிக்கிறது என்றும் மீண்டும் ஸ்ரீ ராமானுஜர் கோட்பாட்டை பின்பற்றி வீர வைஷ்ணவம் 2.0 என பயணிக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் சமுதாயத்தில் ஜாதி கட்டமைப்பை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி வைணவ மட்டும்தான் என்றும் தெரிவித்தார். பிரிவினைகளை ஒழிக்கிறோம் தான். நான் எங்க தர்மத்துக்குள்ள இருக்க வர்க்க பிரிவுகளை ஒழிக்க தான் இந்த வைணவத்தை வீர வைணவத்தை நாங்க ஸ்தாபிக்கிறோம். சரிங்களா? நீங்க அப்படி இருக்கும்போது ஸ்தாபிக்கல, இந்த வீர வைணவத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொண்டு வரோம். நீங்க என்னன்னா இப்போ ஒரு கிறிஸ்டியன் வைணவத்தை சார்ந்தவங்களை லவ் பண்ணா என்ன எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்கன்றாங்க. நாங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நாங்க வைணவம் சார்ந்துதான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். திருவண்ணாமலை தாலுகாவில் நடைபெற்ற வருவாய் தீர்வாயம் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். திருவண்ணாமலை தாலுகாவில் 1434ஆம் பாலிசிக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி கடந்த 16ஆம் தேதி தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் நாயுடுமங்கலம், தச்சம்பட்டு, மங்கலம், திருவண்ணாமலை வடக்கு, தெற்கு வெறையூர், தச்சம்பட்டு உள்ளிட்ட வட்டங்களுக்கு வருவாய் தீர்வாயம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். மனுவில் பட்டா மாற்றம், உட்பிரிவு பட்டா மாற்றம், வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், வேளாண் இடுபொருள், விபத்து உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, ரேஷன் கார்டு வழங்க வேண்டும், வீடுகள் மற்றும் நிலங்கள் அளவீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் வலியுறுத்தியிருந்தனர். அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை பெற்றுக் கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரும் வருவாய் தீர்வாய அலுவலருமான முனைவர் சந்திரகலா பங்கேற்று வருவாய் ஆவண கணக்குகளை ஆய்வு செய்தார். மேலும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார்.
அப்போது பட்டா மாற்றம், பட்டா திருத்தம், முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, பொது பிரச்சினைகள் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவிடம் வழங்கி தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மனுக்கள் மீது உடனடி விசாரணை செய்து அறிக்கையை வழங்க வேண்டும் என வட்டாட்சியர் வெங்கடேசனுக்கு உத்தரவிட்டார். நிகழ்ச்சியில் உதவி இயக்குநர் பொன்னையா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் அறிவுடையா நம்பி, சமூக பாதுகாப்பு திட்டத்தின் தனி துணை ஆட்சியர் கீதா லட்சுமி, வேளாண்மை இணை இயக்குநர் அசோக் குமார், வட்டாட்சியர் வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபாகரன், தாசபிரகாஷ், நகராட்சி ஆணையாளர் செந்தில்குமார் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள், பணியாளர்கள் கலந்து கொண்டனர். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக மதுர் ஊராட்சியில் பாஜக மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் மூவர்ண கொடி ஏந்தி வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அறிவுறுத்தலின்படியும் மாநில மாவட்ட தலைவர் மருத்துவர் பிரவீன்குமார் வழிகாட்டுதலின்படியும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் ஒன்றியம் மதுர் ஊராட்சியில் மூவர்ண கொடி ஏந்தி வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்திற்கு மாவட்ட செயலாளர் ராம் முருகன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் ரேவதி பலராமன், மாநில செயற்குழு உறுப்பினர் பலராமன் உட்பட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் திட்டமிட்டு கைவிடப்பட்ட மூல வைகை ஆற்று கால்வாயிலிருந்து மடை அமைத்து தண்ணீர் தரும் திட்டத்தை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என ஆண்டிப்பட்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்களான அடைக்கம்பட்டி, பொன்னம்மாள்பட்டி, தேக்கம்பட்டி உள்ளிட்ட 3 கிராமங்களில் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் உள்ளது. இந்த பகுதி விவசாய நிலங்கள் தண்ணீர் இல்லாத காரணத்தால் பெரும்பாலும் மானாவாரி நிலமாகவே உள்ளது. இந்நிலையில் மூல வைகை ஆற்றுப்பகுதியிலிருந்து கால்வாய் மூலம் 3 கிராமங்கள் வழியாக ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் சென்று வரும் நிலையில் மூல வைகை ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள 3 கிராமங்களில் உள்ள 500 ஏக்கர் பரப்பளவு நிலங்களுக்கு தண்ணீர் பயன்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் மடை அமைத்து 500 ஏக்கர் நிலங்களுக்கும் தண்ணீர் வசதி பெற திட்டமிடப்பட்டது. இத்திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் இப்பகுதி விவசாயிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு மூல வைகை ஆற்றின் கால்வாயிலிருந்து விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் மடை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து மனு அளித்திருந்த நிலையில் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக விவசாயிகள் தெரிவிக்கையில், நாங்கள் அடைக்கம்பட்டி, தேக்கம்பட்டி, பொன்னமாலூர் சேர்ந்த விவசாயிகள் எங்களுக்கு இந்த மூல வைகை ஆற்றிலிருந்து எம்ஜிஆர் போட்ட வாய்க்கால் மூலியமாக கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக இந்த தண்ணி ஆண்டி வெட்டிக்கு போயிட்டுருக்கு. இதில் எங்களுக்கு இங்கிட்ட 500 நிலம் பாசன வசதி இருக்குது. இந்த பாசன வசதியில் இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த வாய்க்காலிருந்து தண்ணீர் கிடைக்கல. அவர் போட்ட மடையும் இருக்குது. அந்த மடையிலேருந்து கொடுத்தாங்கன்ற இந்த 500 ஏக்கர் தரிசு நிலமும் எங்களுக்கு புன்சை நிலமாக உண்டான வாய்ப்புகளும் ஆயிரும். நாங்களும் அதிகாரத்தை பலமுறை மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி இந்த தண்ணி கிட்டத்தட்ட அம்மச்சாவரம் அந்த ஏரியா ஃபுல்லாக எங்கே பாஞ்சிட்ருக்கு. எங்களுக்கு அதை இருந்துச்சுன்னா பயனுள்ளதாக எங்களுக்கு இருக்கும். அது அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மடை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். திருத்துறைப்பூண்டி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் அடக்க வைத்திருந்த ரூபாய் 1,31,00,000 மதிப்பிலான 498 சவரன் தங்க நகைகளை கையாடல் செய்த ஊழியரை கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர் பிரபா பணியிடை நீக்கம் செய்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்த வேப்பஞ்சேரியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த கடன் சங்கத்தில் வேப்பஞ்சேரி மட்டுமின்றி ஓவரூர் பகுதி விவசாயிகளும் பயிருக்கான நகை கடன் பெற்றுள்ளனர். இந்நிலையில் ஐயப்பன் என்பவரின் மனைவி தீபா என்பவர் வேப்பஞ்சேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 15/11/2024 அன்று அடகு வைத்து 6 சவரன் தங்க நகையை மீட்பதற்காக சென்றார். அப்போது தனது நகைகள் இல்லாததால் என்னுடைய நகையை எங்கு வைத்துள்ளீர்கள் என
அங்கிருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் தீபா ஈடுபட்டார். அதன் பின்னர் அங்கிருந்த மற்ற விவசாயிகளும் தங்களது நகை எங்கே என கேட்டு ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கூட்டுறவுத்துறை துணை பதிவாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு நேரடியாக வந்த கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர் பிரபா, கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகள் அடகு வைத்திருந்த ரூபாய் 1,31,00,000 மதிப்பீட்டில் 125 பாக்கெட்டுகளில் 498 சவரன் தங்க நகைகளை ஊழியர்கள் கையாடல் செய்திருந்ததை கண்டறிந்தார். இதனையடுத்து சங்கத்தின் செயலாளர் முருகானந்தம் என்பவரை பணியிடை நீக்கம் செய்தார். இது தொடர்பாக கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர் பிரபா சங்கத்தின் செயலாளர் முருகானந்தம் மீது கூட்டுறவுத்துறையில் புகார் கொடுத்துள்ளார். வேப்பல் செட்டி சொசைட்டியில் நான் விவசாய கடனுக்காண்டி 6 பவுன் நகை அடகு வச்சேன். திருப்பி மறுபடியும் இப்போ திருப்ப வரும்போது நகை லாக்கரில் இல்லைன்னு கையாடல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெருக்கி நான் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. 1.25 கோடிக்கு அவர் கையாடல் பண்ணியிருக்காரு இந்த நகை மட்டும். அதை முதலமைச்சர் பெரிய அதிகாரிங்க தலையிட்டு என் நகையை திருப்பி கொடுக்கணும். அப்படி திருப்பி போய் கொடுக்க முடியலைனாக்கா நாங்கள் பசுமறியல் பண்ணுவோம். திட்டக்குடி அருகே உள்ள JSA வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள மாப்பொடையூரில் செயல்படும் JSA வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் வேளாண்மை விரிவாக்கத்துறை மற்றும் அனுபவ திட்டத்தின் கீழ் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் மாணவர்கள் தங்கள் பயிற்சி பெற்றதின் அடிப்படையில் நவீன வேளாண் வசதிகளான பசுமை குடில், நிழற்குடம், குளிர்சாதன கிடங்கு, மண்புழு உற்பத்தி முறை உள்ளிட்ட பல மாதிரிகளை உருவாக்கி காட்சிக்கு வைத்திருந்தனர். இந்த மாதிரிகள் விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பங்களை எளிமையாக பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கின்றன. கண்காட்சியை மாவட்ட வேளாண்மை துணை இயக்குநர் லட்சுமிகாந்தன் பார்வையிட்டு மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடி ஆலோசனைகளை வழங்கினார். தொழில்நுட்பங்களை செய்முறை பயிற்சியாக கற்றுக்கொள்வதில் இத்தகைய நிகழ்வுகள் பெரிதும் பயனுள்ளதாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் விவசாயிகள், கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர், உதவி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கண்காட்சி பொருட்களை பார்வையிட்டனர். காரைக்கால் அடுத்து திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சனி பகவான் தனி சன்னதியில் வீற்றுள்ளார். இந்த ஆலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக திகழ்வதால் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திர வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் ஜூன் 6ஆம் தேதி திரு தேரோட்டமும் 7ஆம் தேதி தங்க காக வாகன வீதியுலா நடைபெற உள்ளது. சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமை பதிகள் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தமிழகத்தில் புகழ்பெற்ற சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமை பதிகள் ஆண்டுதோறும் வைகாசி, ஆவணி, தை மாதங்களில் 11 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று காலையில் முத்திரை பதமிட்டு பள்ளியறை திறத்தலும், ஐயாவிற்கு பணிவடையும், அதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் தயாரிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனையடுத்து கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவில் ஐயா தொட்டில் வாகனத்தில் பதியை சுற்றி பவனி வருதல் நடைபெறுகிறது. 11ஆம் திருவிழாவான ஜூன் 2ஆம் தேதி மதியம் தேரோட்டமும், இரவில் ஐயா காலை வாகனத்தில் பவனி வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. திருவிழாவை முன்னிட்டு தினந்தோறும் சிறப்பு பணிவிடைகள், உச்சிப்படிப்பு, உகப்படிப்பு, வாகன பவனி மற்றும் ஐயா வைகுண்டர் கலையரங்கத்தில் தினமும் ஐயா வழி சமய சொற்பொழிவு, கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விழாவில் குமரி, நெல்லை, தூத்துக்குடியை சேர்ந்த ஐயா வழி பக்தர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெற உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. தொடக்க கல்வி தாய்மொழியில் இருக்க வேண்டும். CBSE பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. டெல்லி சென்ற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சோனியா காந்தி, ராகுல் காந்தியுடன் சந்திப்பு. மாஸ்கோவில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து ரஷ்ய அரசிடம் கனிமொழி கருணாநிதி தலைமையிலான நாடாளுமன்ற குழு விளக்கம். காசாவின் குழந்தைகள் கூட எதிரிகள்தான் என இஸ்ரேல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்
மோர்ஷே பேக்லின் சர்ச்சை பேச்சு உலக நாடுகளிடையே அதிருப்தி. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்க உள்ளதால் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.